பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து இன்று பார்க்கலாம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதிலிருந்து உங்களுக்கு என்ன செய்தி என்பது விளங்கும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லும் பொழுது, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிறீர்கள் என்று எப்படி உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் இன்று தங்கள் அழைப்பை அறியாத போதர்கள், விசுவாசிகள் சற்று அறிந்தால் போதும், தங்களை குறித்து மேன்மையாக அல்லது தங்களை விட சற்று அதிகமாக ஏதாவது அறிந்துவிட்டால் அந்த போதகருக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும். இது வேதத்திற்கு முற்றிலும் மாறாக இருக்கிறது. இங்கே அதே யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். இங்கே நான் திருப்பிக் கொள்கிறேன். யோவான் எழுதின அந்த நிருபத்திலே 3 யோவான்ல சொல்லப்பட்ட வசனம், 4ஆம் வசனம். 3 யோவான் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இதுதான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தலைவர்களுக்கும் இருக்க வேண்டிய மனம், இயேசுவின் மனம். நம்முடைய பிள்ளைகள் நம்மை காட்டிலும் இன்னும் அதுக்குரிய விதத்தில் வளர்கிறார்களே என்ற சந்தோஷம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய பரிதாப நிலை, அழைப்பை அறியாத போதர்களுக்கு இப்படிப்பட்ட மனம் இல்லை. இதை உள்ளதென்றும் நான் சொல்லுகிறேன். நான் பலரிடம் பழகினதை குறித்து நான் சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளை வளர்ச்சி அடையவே சபைக்கு வருகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமடையவே சபைக்கு வருகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை வென்று வாழவே சபைக்கு வருகிறார்கள். ஆனால் அழைப்பை அறியாத போதகர்களோ இவர்களுக்கு இடராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட போதகர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.